புறத்திலிருந்து நிலத்துக்காய் புலிகை இணையம். செய்த மாயம் எங்கள் சோதராக மாறும், எங்கள் பாத சுமையும் வேடும். புது காத்திரம் சேருமே, நல்ல காலம் வந்து தாங்குமே. அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும், அழுதது போதும், வாழ்வு இறக்கவில்லை.
எமது உறவுகளை நினைவு கூறுகின்ற இந்த ஆழி பேரலை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மண்ணினுடைய அனைத்து மக்களையும் ஒரு சேர வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது தலைமை உரை இடம்பெறவிருக்கின்றது. தலைமை உரையை நிகழ்த்தி வைப்பதற்காக பொலிகண்டி கிழக்கு கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய உபதலைவர் திரு சுதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் ஆழிப்பேரலையின் காலை வணக்கம். எமது உறவுகள் ஆழிப்பேரலையில் மறைந்த அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தொடர்ந்து 18 வருடங்களாக எமது கடற்தொழில் கூட்டுறவு சங்கம் சிறந்த முறையில் சுனாமி நாளை நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு எமது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று 18வது ஆண்டு சுனாமி நாளை பொரியண்டி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் வருடமாக 18 ஆண்டுகளை ஆழ்ந்த அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் தெரிவித்து முகமாக இன்று நாள் அமைந்துள்ளது. அடுத்ததாக பொரியண்டி கிழக்கு சங்கம் 18 ஆண்டுகளாக தொடராக இந்த நிகழ்வை திறம்பட செய்து கொண்டு வருகின்றதென்றை அறிவித்தும் முகமாக என் அன்புக்கும் மரியாதைக்குரிய கடற்தொழில் நீரியல் வனத்துறை உத்தியோகத்தர் எனது சுதாகர் ஐயா அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுதலை விட விரும்புகின்றேன். பொரியண்டி கிழக்கு கடற்தொழில் சங்கம் தொடராக இந்த நிகழ்வை செய்து கொண்டு வருகின்றது. அடுத்தடுத்த கிராமங்கள் இதை ஒரு பொருட்படுத்தாத மாதிரி தொழில் போய் வருவதும் நிகழ்வுகள் நடக்குமா போல நான் அறிவதில்லை. ஆகவே இந்த சுனாமி நாளை சுதாகர் ஐயா கடற்தொழில் பரிசோதகர் ஊடாக இந்த கடற்தொழில் சங்கங்களுக்கு அறிவுரை செய்து இந்த விழாவில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை விடும்பொழு எனது அன்பு கட்டளை ஒன்றை விட விரும்புகின்றேன். ஏனைய கூட்டத்திலேயும் கடற்தொழில் பரிசோதகர்களுக்கு நான் இந்த விடயங்களை சொல்லியும் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இது பொரியண்டி கிழக்குக்கு மட்டும் சுனாமி அல்ல, இலங்கை சர்வதேசம் எல்லா நாட்டுக்கும் இந்த சுனாமி நாள் இன்றாகும். ஆகையினால பொரியண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்கம் வறிய கிராமம் என்றாலும் ஒரு வைராக்கியமான முடிவெடுத்து இன்றும் விடாமுயற்சியும் வருங்காலம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடத்தி கொண்டிருக்கும் பொலிகண்டி கடற்தொழிலாளர் சங்க தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கடற்தொழில் நீரியல் வள உத்தியோகத்தர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். வருடாந்தம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாளாக அமைந்திருக்கின்ற இந்த சுனாமி நினைவு நாள் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் 18வது ஆண்டு நினைவேந்தலாக இது நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு காலை பொழுதிலே ஒரு பாரிய உலகளாவிய ரீதியிலான ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது. அதை யாருமே மறந்துவிட முடியாது. இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவுகளுக்கு அண்மையிலேயே உள்ள கடற்பகுதியிலே ஏற்பட்ட ஒரு பாரிய நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அலைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடல் அலைகள், அதி உயர்ந்த அலைகள் கரையோர பகுதிகளை தாக்கி பல மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதோடு மாத்திரமில்லாமல் பல உயிர்களையும் காவு கொண்டிருந்தது. இலங்கையை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட இலங்கையை சூழ உள்ள கரையோர பகுதிகளிலே 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் தங்களது உயிர்களை இழந்திருந்தார்கள்.
1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடற்றொழில் வாழ்வாதார குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இழந்திருந்தன. இவ்வாறு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திலிருந்து படிப்படியாக மீண்டு வந்தாலும் நாம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நினைவு கூற வேண்டும். நடந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே இந்த நிகழ்வு நடைபெற்ற போது இந்த நிகழ்வு தொடர்பாக யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு விடயம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது அனைவருக்குமே ஒரு படிப்பினை இருக்கின்றது. இப்படியான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லி அதற்கேற்ற வகையிலே இனிவரும் காலங்களிலே நாம் அதுக்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அன்பான பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுனாமி நினைவு பேரலை என்பது எல்லோரும் அறிந்த விடயம் ஒன்றே. இருந்தாலும் நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் இதனை முன்னெடுத்து செய்து வருகின்ற பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினருக்கு பெரிதும் அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ஊரிலே நாங்கள் விளையாடின கடற்கரை, ஆடிப்பாடின கடற்கரையிலே இருந்து எத்தனையோ உயிர்களை காவு கொண்ட இந்த நினைவு தினத்தை நினைவு தினமாக கொண்டாடி வருகின்ற இந்த சங்கத்தினருக்கு நாங்கள் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆடிப்பேரலையானது 2004ஆம் ஆண்டு 9 மணியளவில் பாரி ஒரு இடிபாட்டு சத்தங்களுடன் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இருந்தாலும் எல்லோருக்கும் அறிந்த விடயம் ஒன்றே. மக்களின் அலறல் சத்தங்களுடன் கேட்டவோடு நாங்களும் எங்கள் இருப்பிடங்களை விட்டு ஓடி பின்னர் தான் வந்து பார்த்த பொழுது இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இங்கே கூற தாண்டவமாடி இருந்ததை நாங்கள் அறிய முடிகின்றது. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதனை நினைவெடுத்து செய்து வருகின்றது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். ஆகவே என்னையும் இங்கு ஒரு சிறு உரையாற்றும்படி அழைத்த இந்த விழா ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கவிதை கூற வந்துள்ளேன். வேகமாக வந்தாயே பல அழகிய உயிர்களை அழைத்து சென்றாயே, வேகமாக வந்தாயே பல அழகிய உயிர்களை அழைத்து சென்றாயே, நீராக வந்தாயே நெருப்பாக நின்றாயே, நீராக வந்தாயே நெருப்பாக நின்றாயே, புயலாக வந்தாயே புறம்புறம் ஓட விட்டாயே, புயலாக வந்தாயே புறம்புறம் ஓட விட்டாயே, வேகமாக வந்தாயே மலையாக அடித்து சென்றாயே. நன்றி, வணக்கம். வாசல் இருள் சூழ வந்ததினாய், வரலாறு காணாத அழிவாக்கினாய், பேசும் பூக்களை புதைத்தாடினாய், புன்னகையின் இழந்திட நீ பொங்கினாய். வாசல் இருள் சூழ வந்ததினாய், வரலாறு காணாத அழிவாக்கினாய், பேசும் பூக்களை புதைத்தாடினாய், புன்னகை இழந்திட நீ பொங்கினாய். அழுகிறோம் துடிக்கிறோம் அவனியிலே, ஆதரவின்றியே இயங்குகிறோம், எழுந்ததால் விழுந்த நாம் விம்புகின்றோம், இன்றும் மத்துயர் முடியவில்லை. அழுகிறோம் துடிக்கிறோம் அவனியிலே, ஆதரவின்றியே இயங்குகிறோம், எழுந்ததால் விழுந்த நாம் விம்புகின்றோம், இன்றும் மத்துயர் முடியவில்லை. கடலே அலையாய் நீ எழுந்து விடமாய் எமக்கு மாறினாய், திடமாயிருந்தோமானாலும் சடமாய் போனதால் வாடுகிறோம். கடலே அலையாய் நீ எழுந்து விடமாய் எமக்கு மாறினாயே, திடமாயிருந்தோமானாலும் சடமாய் போனதால் வாடுகின்றோம். இனியும் அம்மை வாட்டாதே, இதயம் நோக கூட்டாதே, வலியும் துயரும் போதும் அம்மா வாசலில் எம்மை வாழவிடும். இனியும் அம்மை வாட்டாதே, இதயம் நோக கூட்டாதே, வலியும் துயரும் போதும் அம்மா வாசலில் எம்மை வாழவிடும். நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம். இந்த கடலின் கரைகளிலே வாழ்ந்து கடலையே வாழ்வாதாரமாக கொண்டு கடல் அந்நியே நம்பி இருக்கின்ற இந்த கடற்தொழிலாளர்கள் கடலோர மக்களுக்கு அந்த கடல் தாய் சீற்றம் கொண்டு தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு இந்த மக்களை துவம்சம் செய்த ஒரு நாளாக இந்த
சுனாமினால் காணப்படுகிறது. இந்த மக்கள் எந்த கடலை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த கடற்கரைக்கு அண்மையிலே அமைத்தார்களோ, எந்த கடல் எண்ணெயின் மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு சென்றார்களோ, அந்த மக்களை இந்த கடல் எண்ணெய் தன்னுடைய ஆவேசமாக தாக்கி சுக்கு நூறாக்கி சில குடும்பங்களை சின்ன அபின்னமாக்கி சில சமூகங்களை துடைத்தளித்து இந்த பொருளாதார கட்டுமானங்கள் சமூக பிளவுகள் எல்லாத்தையுமே இல்லாமல் செய்து ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தை ஒரு துன்பத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்திய இந்த நாளை நாங்கள் இன்று நினைவு கூறிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாள் ஒவ்வொரு இடத்திலையுமே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்றில்லை, நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் ஒரு படிப்பினையாக இந்த மக்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் இந்த சுனாமி அடித்தது மாத்தறை மாவட்டத்தில். அது அடித்து 2 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் எங்களுடைய கடற்கரையை இந்த சுனாமி தொட்டது. ஆகவே அந்த 2 மணித்தியால இடைவெளியிலே அப்ப இருந்த இந்த தொடர்பாடல் சரியாக இருந்திருக்கும் என்றால் இவ்வளவு மக்களையும் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்போது இருந்த அந்த வளங்கள் குறைவாகவே காணப்பட்டது. அதற்கு பிறகு பல நாடுகள் பல நிறுவனங்கள் வந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்வாதாரங்களை சீரமைத்தாலும் இறந்து போன உறவுகளுக்கு எந்த ஒன்றுமே செய்ய இயலாமல் அந்த மக்கள் இப்போவும் அந்த வடுக்களை சுமந்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக குறிப்பாக முல்லைத்தீவு தொடக்கம் எங்களுடைய மண்ணிலே வடமராட்சி கிழக்கு மட்டும் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டது. அதேமாதிரி தென்பகுதியிலேயும் ஏற்பட்டது. இந்த பகுதியிலே கடைசித்துறைக்கு இந்தியாவிலே இதனுடைய அழிவுகள் ஓரளவு குறைவாக காணப்பட்டது. அதுக்கு காரணம் இயற்கையாக எங்களிடம் இருந்த அந்த முருகக்கேட் பாறைகள் அந்த அலைகளை இந்த வேகத்தை குறைத்ததுதான் காரணம். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களில் கூட நாங்கள் அதை ஒரு மையமாக வைத்துத்தான் இப்பொழுது இந்த கடல் அணைகளை புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிலே மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனினும் இந்த முயற்சிகள் உங்களுடைய அரசியல் தலைமைத்துவங்களுக்குள்ளாலே இது திரும்பவும் இந்த முருகக்கேட் பாறைகள் இருந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது ஒரு கட்டுமானமாக கொண்டு வரப்பட வேண்டும். அப்போதுதான் இனிவருகின்ற காலங்களில் கூடி இந்த கடல் எண்ணெயின் தாக்கத்தில் இருந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டுமல்ல, எங்களுடைய மீனவர்களை பொறுத்தளவிலே எப்பொழுதும் இந்த இயற்கையின் சீற்றத்துக்கு ஆளாகின்ற ஒரு மக்களாகவும் அது உணர்வுடன் கூடிய மக்களாகவும் காணப்படுகிறார்கள். அண்மையில கூடி பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கூடி பலாலி அண்டடிபுரத்திலே இருந்து போன ஒரு மீனவர் 3 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய மீனவர்களுக்கு இன்னும் நாங்கள் மேலதிகமான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக காணப்படுகின்றோம். நீங்களும் இந்த செய்திகளை அறிந்து கடலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களிலே கட்டாயம் போகாமல் விட வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வாறு போகின்ற சந்தர்ப்பத்தில் கூடி இந்த உயிர்காப்பு அங்கிகள் கட்டாயமாக உங்களுடைய வெள்ளத்திலே நீங்கள் அந்த ஆபத்தான காலப்பகுதிகளிலே கட்டாயமாக அணிந்து கொண்டு போக வேண்டும் அல்லது அதிலே இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் உங்களுடைய பெருமைமிக்க உயிர்களை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு பின்னாலே ஒரு குடும்பமே இருக்கிறது என்பது உங்களுடைய ஞாபகத்திலே வரும். இன்று நல்லொரு நிகழ்வாக இந்த சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த சிறுவர்களுக்கு கூடிய ஒரு ஆபத்து எவ்வாறு எதிர்கொள்வது என்பது இந்த ஆரம்பத்தில் இருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, சுனாமி மட்டுமல்ல, வேறு எங்கு போனாலும் ஒரு சிறு அசம்பாவிதங்கள் என்ற ஆபத்துக்கு வரும்போது அதிலிருந்து எவ்வாறு அவர்கள் தப்பி பிழைப்பது என்றது அவர்களுக்கு ஆரம்ப கல்வியில இருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ரோட்டில் போனால் எவ்வாறு இந்த வீதி பாதுகாப்புகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றது கூடி, மற்றது ஒரு சூழலுக்கு போனால் ஒரு வேறு இடங்களுக்கு போனால் அதில் எவ்வாறு அல்லது மலையேற இடங்களுக்கு போனால் அதில் எவ்வாறு இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றது அவருடைய ஆரம்ப மனதிலேயே அவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு பஞ்ச பெற்றால் இவ்வாறான இழப்புகளை குறைக்கலாம் என்று கூறி எனக்கு ஒரு அன்பர் கோரிக்கை விட்டிருந்தார். இந்த நினைவு நாள் எல்லா இடங்களிலுமே நினைவு கூறப்பட வேண்டும் என்று, அது முக்கியமானது. ஏனென்றால் அவ்வாறான நினைவு கூறல் மூலம்தான் நாங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற இழப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அரங்கிலே ஒரு கவிதை இடம்பெறவிருக்கின்றது. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மார்கழி 26 தான் பேராறு போல் பெருக்கெடுத்தாயம் ஊருக்குள்ளே. ஒரு மார்கழி 26 தான் பேராறு போல் பெருக்கெடுத்தாயம் ஊருக்குள்ளே. பொறுமையாய் பொறுத்தாழ்ந்த பூமி தாயை நீ கண்ணீரால் நினைத்தது அன்றைக்குத்தான். பொறுமையாய் பொறுத்தாழ்ந்த பூமி தாயை நீ கண்ணீரால் நினைத்தது அன்றைக்குத்தான். சொல்லாமல் கொள்ளாமல் வந்து எங்களை எல்லாம் கொன்று போட்டாய். சொல்லாமல் கொள்ளாமல் வந்து எங்களை எல்லாம் கொன்று போட்டாய்.
இத்தனை நாளாய் உன்னில் அள்ளி எடுத்த செல்வத்தை எல்லாம் ஒற்றை நாளில் நீ மொத்தமாய் அள்ளி எடுத்தாய். இத்தனை நாளாய் உன்னில் அள்ளி எடுத்த செல்வத்தை எல்லாம் ஒற்றை நாளில் நீ மொத்தமாய் நீ அள்ளி எடுத்தாய். சுனாமி என்றால் அமனின் பினாமி என்று அன்றைக்குத்தான் தெரியும். சுனாமி என்றால் அமனின் பினாமி என்று அன்றைக்குத்தான் தெரியும். என்றுமே இயற்கையை போற்றினோம், அன்றுதான் உன்னையும் தூற்றினோம். என்றுமே இயற்கையை போற்றினோம், அன்றுதான் உன்னையும் தூற்றினோம். என் பாட்டன் உன்மேல் வலை வீசினான், என் அப்பன் உன்னில் தூண்டில் போட்டான். என் பாட்டன் உன்மேல் வலை வீசினான், என் அப்பன் உன்னில் தூண்டில் போட்டான். பிஞ்சு குழந்தை உனக்கு என்ன செய்தது நீ அலையாய் அடிக்க? பிஞ்சு குழந்தை உனக்கு என்ன செய்தது நீ அலையாய் அடிக்க? நுரை குமிழி பிடித்து விளையாடிய பிஞ்சுகளையும் அலையோடு அடித்து சென்றதேனோ? நுரை குமிழி பிடித்து விளையாடிய பிஞ்சுகளையும் நீ அலையோடு அடித்து சென்றதேன்? உன்னை தானோ தெய்வம் என்றோம், அதற்கும் மேல் உன்னை தானே தாயும் என்றோம். உன்னை தானே தெய்வம் என்றோம், அதற்கும் மேல் உன்னை தானே தாயும் என்றோம். பிஞ்சை கூட வஞ்சம் தீர்த்தாய் ஏன் தாயே ஏன்? பிஞ்சை கூட வஞ்சம் தீர்த்தாய் ஏன் தாயே ஏன்? மீண்டும் ஒரு முறை வந்து விடாதே, உன் கோர பசி தீர்க்க மிடம் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை வந்து விடாதே, உன் கோர பசி தீர்க்க மிடம் எதுவும் இல்லை. போரின் பசிக்கு கொடுத்தது போக மிஞ்சி இருப்பது கண்ணீர் மட்டுமே. போரின் பசிக்கு கொடுத்தது போக மிஞ்சி இருப்பதும் கண்ணீர் மட்டுமே. அதை வேண்டுமானால் உனக்கே காணிக்கையாக்குகிறோம். உன் கோர பசி தீர்க்க மிடம் எதுவும் இல்லை. அதை வேண்டுமானால் உனக்கே காணிக்கையாக்குகின்றோம். உன் கோர பசிக்க மிடம் எதுவும். பாடலை வழங்குவதற்காக சோதிமாமா என்று நாம் அன்போடு அழைக்கின்ற திரு சோதிலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் வழங்குகின்ற பாடல் இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என் பாடலை சொல்லுகிறேன். காலை பொழுதோடு பொழுதாக கிளம்பி வந்தாய், மலை போல உருவெடுத்து உயர்ந்து வந்தாய். வேலை தெரியாமல் வந்து கால் பறித்தாய், களை எடுத்த பின்னாலே அமைதி கொண்டாய். கடல் அலையே கடல் அலையே ஏன் இந்த சீற்றம் அம்மா? நிலை மாறியே நிலை மாறியே ஏன் இந்த கோலம் அம்மா? நீ சிரித்தாய் நாம் அழுதோம், நீ பொன்று நாய் நாம் அடிந்தோம். நீ சிரித்தாய் நாம் அழுதோம், நீ பொன்று நாய் நாம் அடிந்தோம். பொங்கு கடல் அலையினில் மூன்று அது தங்கு தடையின்றி வந்து மோதின. பொங்கு கடல் அலையினில் மூன்று அது தங்கு தடையின்றி வந்து மோதின. கடலென்னை தாயே நீ காவு கொண்ட நீயே நீ. கடலென்னை தாயே நீ காவு கொண்ட நீயே நீ. உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே, எமை வீழ்த்தியே நீயும் பார்த்தாயே. உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே,
எமனும் நீயும் பார்த்தாயே கடலையே கடலையே ஏன் இந்த சீட்டம் அம்மா நிலை மாறியே நிலை மாறியே ஏன் இந்த கோலம் அம்மா வளமோடு இருந்த எம் மண்ணிலே தளராத உழைப்போடு வாழ்ந்தோமே வளமோடு இருந்த எம் மண்ணிலே தளராத உழைப்போடு வாழ்ந்தோமே இலக்காரன் கொண்டு எம்மை அழித்தாயே களமுனை பூமியாக்கி சென்றாயே பொங்கு கடல் அலையினில் மூன்று அது தங்கு கடை இன்றி வந்து மோதின பொங்கு கடல் அலையினில் மூன்று அது தங்கு கடை இன்றி வந்து மோதின கடல் அன்னை தாயே நீ தாவு கொண்ட நீயே நீ உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே எமை வீழ்த்தியே நீயும் பார்த்தாயே உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே எமை வீழ்த்தியே நீயும் பார்த்தாயே கடலையே கடலையே ஏன் இந்த சீற்றம் அம்மாட்டம் நிலை மாறியே நிலை மாறியே ஏன் இந்த கோலம் அம்மா இதமாக இருந்த எம் மக்களையே வதை செய்ய நினைச்சினியும் வந்தாயோ இதமாக இருந்த எம் மக்களையே வதம் செய்ய நினைச்சினியும் வந்தாயோ மத பேதமின்றி வந்து அளித்தாயே நிதம் கண்ணீர் வாழ்வை தந்தாயே மத பேதமின்றி வந்து அளித்தாயே நிதம் கண்ணீர் வாழ்வை தந்தாயே பொங்கு கடல் அலையினில் மூன்று தங்கு தடை என்று வந்து மோதினாய் பொங்கு கடல் அலையினில் மூன்று தங்கு தடை இன்றி வந்து மோதினாய் கடல் அன்னை தாயே நீ தாவு கொண்ட நீயே நீ உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே எமை வீழ்த்தியே நீயும் பார்த்தாயே உமை நம்பியே நாம் வாழ்ந்தோமே எமை வீழ்த்தியே நீயும் பார்த்தாயே கடலையே கடலையே ஏன் இந்த சீற்றம் அம்மா நிலை மாறியே நிலை மாறியே ஏன் இந்த கோலம் அம்மா உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற எங்களுடைய தாய் மண்ணே, நெஞ்சமெல்லாம் குடியிருக்கின்ற எங்களுடைய தாயக மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தெவிட்டாத தேன்மொழி சொல்லில் இனிது தமிழ் சொல்லே என பாரதி ஆய்ந்து கண்ட தீந்தமிழ் எங்களுடைய தாய்மொழியாம் செம்மொழியாம் எங்களுடைய தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்றைய நாள் எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய சரித்திரத்திலே ஒரு துக்கமான ஒரு கருப்பு நாள். அந்த வகையிலே ஒரு கவிதை ஒன்றோடு நான் இணைந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த மண்ணிலே கடல் அலையிலே சிக்குண்டு உயிர் நீத்த எங்களுடைய தாயக மக்களையும்
அதே போல நிலை எடுப்பதற்காக நின்றாடிய அந்த வீரர்களையும் மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நினைவஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொண்டு செப்புகிறேன் என் கவி சேர்த்திடுவீர் செவி, செப்புகிறேன் என் கவி சேர்த்திடுவீர் செவி. பல்லாயிரம் உயிர்களை பாவம் பாராமல் பறித்து சென்றிட்ட பயங்கர நிமிடங்கள் சுனாமியே. பல்லாயிரம் உயிர்களை பாவம் பாராமல் பறித்து சென்றிட்ட பயங்கர நிமிடங்கள், பதித்து போன நிமிடங்கள் சுனாமியே. பல்லாண்டுகள் சென்றாலும் மாறாது உந்தன் வடு, பல்லாண்டு சென்றாலும் மாறாது உந்தன் வடு. சோறும் மீன் முறியோடும் பிசைந்து ஊட்டி வைத்த அம்மாவை கடல் அலையே நீ ஏன் பறித்தாய்? மீன் முறியோடு சோறும் பிசைந்து ஊட்டி வைத்த அம்மாவை கடல் அலையே நீ ஏன் பறித்தாய்? வெள்ளை சட்டை அணிவித்து பாடசாலைக்கு மிதிவண்டியிலே அழைத்து சென்ற அப்பாவை கடல் அலையே நீ ஏன் பறித்து சென்றாய்? தலைவாரி பூச்சூடி நெற்றியிலே சந்தன பொட்டுமிட்டு, தலைவாரி பூச்சூடி நெற்றியிலே சந்தன பொட்டுமிட்டு, ஒற்றை கரம் பிடித்து பள்ளிக்கு அழைத்து சென்ற அக்காவை கடல் அலையே நீ ஏன் பறித்து சென்றாய்? அக்காவை கடல் அலையே நீ ஏன் பறித்து சென்றாய்? சந்தோஷமாய் வெள்ளி நிலாவிலே விளக்கேற்றி கடலிலே கிளித்தட்டு நாம் விளையாடி இருந்த காலங்கள் மறந்துதான் போகுமோ? வெள்ளி நிலா விளக்கேற்ற கடற்கரை மணலிலே விளக்கேற்றி கிளித்தட்டு விளையாடிய காலங்கள் தான் மறந்து போகுமோ? மறக்காது, நெஞ்சமதில் மறக்காது. உண்மையான உணர்வுள்ள உறவுகள் இருக்கும் வரை கடலையே அது மறக்காது. சூடை வலை நாமேற்றி ஏலேலோ பாட்டு பாடி கரை வலை நாம் இழுத்து சந்தோஷமாய் மகிழ்ந்த காலத்தை கடல் அலையே நீ ஏன் பறித்தாய்? கடல் அலையே நீ ஏன் பறித்தாய்? முருகக்கல்லுக்கு உட்புறமாய் கூடு வைத்து வலை வீசி மீன்பிடித்த காலங்கள் கடல் அலையே சுனாமியாய் நீ எழுந்தாய். எத்தனை கனவுகளோடு நாம் வாழ்ந்து வந்தோம். எத்தனை கனவுகளோடு நாம் வாழ்ந்து வந்தோம். ஒரு நொடி பொழுதில் எம்மை நீ ஏன் அழித்து சென்றாய்? ஒரு நொடி பொழுதில் எம்மை ஏன் நீ அழித்து சென்றாய்? பொலிகண்டி, சக்கோட்டை, இம்பசிட்டி, வியாபாரி மூலை, பருத்தி துறை, கட்டக்காடு, வெற்றிலக்கேணி, மருதங்கேணி, உடுத்துறை, ஆழியவளை, குடாரப்பு என உன் பாதங்கள் எம்மையேன் அழித்து சென்றாய்? முல்லை கடலும் புதுமாத்தள நளம்பில் கடல் அலைகளையும் ஏன் எங்களை நீ அழித்து சென்றாய்? உம்மால் நாம் இழந்தது உயிர்கள் மட்டுமல்ல, உறவுகளையும் நாம் இழந்து நிற்கின்றோம். கடல் அலையே பௌவியமாய் நாம் கேட்கின்றோம். இனிமேல் எங்கள் மண்ணிலே நீ கோர தாண்டவம் ஆடாதே. கடல் அலையே, நாங்கள் கோர தாண்டவத்தால் நொந்துண்டு போனவர்கள், வெந்துண்டு போனவர்கள். கடல் தாயே, உனக்காக அன்பாக கேட்கின்றோம். கடல் தாயே, உனக்காக அன்பாக கேட்கின்றோம். வன்னி நிலப்பரப்பெங்கும் சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த காலங்கள் கடல் தாயே, உன்னாலும் நாம் சீர்கட்டு போனோம். கடல் தாயே, உன்னாலும் நாம் சீரட்டு போனோம். எங்கள் நிலத்தில் சந்தோஷமாய் சுபிட்சமாய் வாழுகின்ற காலம் ஒன்று மலருகின்ற போதும் கடல் தாயே, நீ எம் மண்ணுக்குள் எம் கரைக்குள் உட்புகாரே.
வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எங்களுடைய பயணங்கள் தொடரும், எத்தடை வரைனும் அத்தடை உடைப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை கொள்கிறேன். தாயே தமிழே வணக்கம், என்னை தந்தேன் உனக்கு இணக்கம். நேரிலும் நாடோம் நிந்தன் நிலை குணம் கண்டோம் போய்வா. நேரிலும் நாடோம் உந்தன் நிலை குணம் கண்டோம் போய்வா. அணைத்து வைத்து அருமருந்தூட்டி அன்பு தந்து நின்ற தாயே. அணைத்து வைத்து அருமருந்தூட்டி அன்பு தந்து நின்ற தாயே, துணைக்கு வந்தாய். தூளியிலே நாம் வாழ துணிவும் தந்தாய். துணைக்கு வந்தாய், தூளியிலே நாம் வாழ துணிவும் தந்தாய். பின்பெதற்கு பிணைப்பறுத்தாய், பின்பெதற்கு பிணைப்பறுத்தாய். அணைத்து வைத்து அருமருந்தூட்டி அன்பு தந்து நின்ற தாயே, துணைக்கு வந்தாய். தூணியிலே நாம் வாழ துணிவும் தந்தாய். பின்பெதற்கு பிணைப்பறுத்தாய். வன்மத்தின் வாசல் திறந்து அன்புதறி தொன்மத்துவம் மறந்து துளியும் இரக்கமின்றி துன்பப் பெரு மலையை தலையில் வைத்தாய். வன்மத்தின் வாசல் திறந்து அன்புதறி தொன்மைத்துவம் மறந்து துளியும் இரக்கமின்றி துன்பப் பெரு மலையை தலையில் வைத்தாய். தாயாயுனை நேசித்த தளிர்களை ஏன் தணலிலிட்டாய். தாயாயுனை நேசித்த தளிர்களை ஏன் தணலிலிட்டாய். வாயாரப்பாடி வசந்தத்தில் கழித்த உறவுகளை போயார திக்கற்ற துறவை தந்தாய். நீ யாரும் வரையில் எம்மை நெருடி தீர்த்தாய். நீ யாரும் வரையில் எம்மை நெருடி தீர்த்தாய். தாயாயுனை நேசித்த தளிர்களை ஏன் தணலிலிட்டாய். வாயாரப்பாடி வசந்தத்தில் கழித்த உறவுகளை போயார திக்கற்ற துறவு தந்தாய். நீ யாரும் வரையில் எம்மை நெருடி தீர்த்தாய். காலனுக்கு அஞ்சாத காவிய வாழ்வை கோலமாய் பூண்டு கொண்டாடி மகிழ்ந்த ஞாலத்து பூக்களை ஏன் நெருப்பில் இட்டாய். காலனுக்கு அஞ்சாத காவிய வாழ்வை கோலமாய் பூண்டு கொண்டாடி மகிழ்ந்த ஞாலத்து பூக்களை நெருப்பில் இட்டாய். நிடமாய் சுட்டாய், நெகிழத் தொட்டாய், ஆலமாய் ஆகி அலையே பட்டாய். ஆலமாய் ஆகி அலையே பட்டாய். வேளம் கண்டு வெருளாத பரம்பரையை தோழமைக்காய் ஆவி தரும் உரம் படைத்த காளைகளால் கலி நீங்கும் பாலை நிற பொக்கிசங்கள் பாங்காக வாழ்ந்த மண்ணை லீலை செய்து ஏன் கரைத்தாய். லீலை செய்து ஏன் கரைத்தாய். வேளம் கண்டு விரலாத பரம்பரையை தோழமைக்காய் ஆவிதரும் உரம் படைத்த காளைகளால் கலி நீங்கும் பாலை நிற பொக்கிசங்கள் பாங்காக வாழ்ந்த மண்ணை லீலை செய்து ஏன் கரைத்தாய். லீலை செய்து ஏன் கரைத்தாய். அழகறிந்து நின்றாயே, அதில் எம்மை தொலைத்தோமே. அழகறிந்து நின்றாயே, அதில் எம்மை தொலைத்தோமே. எழில் வதனம் நுகர்ந்தோமே, இருமாப்பு பெற்றோமே. எல்லாமும் பொய்யாக எங்களுயிர் நெய்யாக, எல்லாமும் பொய்யாக எங்களுயிர் நெய்யாக. வல்ல பெரும் வாழ்வழித்து வையத்தில் மெய்யானாய் மேதினிக்கு மொய்யானாய். வையத்தில் மெய்யானாய் மேதினிக்கு மொய்யானாய். சொல்லியல வார்த்தை இல்லை, சுகமும் இங்கு மீதி இல்லை. எள்ளினகை ஆடுகின்ற ஏதிலிகள் ஆக்கிவிட்டு எக்கால கூத்தை நீ ஏனாடி சென்றாயோ. சொல்லியல வார்த்தை இல்லை, சுகமும் இங்கு மீதி இல்லை. எள்ளினகை ஆடுகின்ற ஏதிலிகள் ஆக்கிவிட்டு எக்கால கூத்தை நீ ஏனாடி சென்றாயோ. நம்பி நம்பி நாம் இருந்தோம், நேற்று வரை வாழ்வீந்தாய். நம்பி நம்பி நாம் இருந்தோம், நேற்று வரை வாழ்வீந்தாய். எம்பியொரு நொடியினிலே எங்களை ஏன் பிம்ப வைத்தாய். எம்பியொரு நொடியினிலே எங்களை ஏன் பிம்ப வைத்தாய். வெறும் கனவாய் போன வாழ்வை பெரும் நிலையை ஈந்து சென்றாய். வெறும் கனவாய் போன வாழ்வை பெரும் நிலையை ஈந்து சென்றாய். புது வாழ்வை புகட்டி வைத்து புன்னகையில் மலர வைத்து மதுரமாய் மண் மீதில் மனங்குளிர வைத்த தாயே. புது வாழ்வை புகட்டி வைத்து புன்னகையில் மலர வைத்து மதுரமாய் மண் மீதில் மனம் குளிர வைத்ததாயே. இது விதியோ என்று இங்கு இறங்குதற்கு யாருமின்றி, கதியுமின்றி கதையுமின்றி
இது விதியோ என்று இங்கு இறங்குதற்கு யாருமின்றி கதியுமின்றி கதையுமின்றி கண்களிலே நீருமின்றி கவலையிலே மூழ்கிவிட்ட கண்களிலே நீருமின்றி மூழ்கிவிட்ட கடல் அலையே நீ புரிந்தாய் பெருங்கொலையே கடல் அலையே நீ புரிந்தாய் பெருங்கொலையே பூமியின் இதயங்கீறி புகுந்ததில் புயலாய் மாறி நாம் ஒரு நரகங்கான நாயகினே நடம்புரிந்தாய் பூமியின் இதயம் கீறி புகுந்ததில் புயலாய் ஏறி நாம் ஒரு நரகங்கான நாயகினே நடம்புரிந்தாய் கூவி நாம் அழைத்திடவா குற்றுயிர் கேட்டிடவா தேவியே இதில் விழுந்தாய் தீமையின் மடியில் விழுந்தாய் காவினி சென்றாய் வாழ்வை கனகமணி தீவும் ஒன்றாய் காவினி சென்றாய் வாழ்வை கனகமணி தீவும் ஒன்றாய் பாவியாய் போனோம் மறவோம் பாரினில் என்றும் முந்தன் பழங்கதை நினைவை மீட்டும் பாரினில் என்றும் உந்தன் பழங்கதை நினைவை மூட்டும் போரிலும் காணா துன்பம் பொழுதிலே தந்தாய் அதனால் போரிலும் காணா துன்பம் பொழுதிலே தந்தாய் அதனால் நேரிலும் நாடோம் நிந்தன் நிலை குணம் கண்டோம் போய்வா நேரிலும் நாடோம் நிந்தன் நிலை குணம் கண்டோம் போய்வா. நன்றி. வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கற்றுப்பதக்கம் என்பன வழங்கப்படுகின்றன. இன்று வழங்கப்படுகின்ற அனைத்து கேடயங்களுக்குமான அனுசரணையினை அமரர் செல்வேந்திரன் ஞாபகார்த்தமாக சரி இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே அனுசரணையினை வழங்கியிருக்கக்கூடிய ஆலய 9ஆம் திருவிழா நிர்வாக சபை தலைவர் திரு இளஞ்சந்திரன் அவர்கள் இப்பொழுது அவருக்கான அந்த மதிப்பளிப்பை வழங்கி வைக்கின்றார். எனவே அவருக்கு அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அனுசரணையினை வழங்கியிருக்கின்றார் அமரர் செல்வேந்திரன் ஞாபகார்த்தமாக திரு செல்வேந்திரன் செந்தூரன் அவர்கள். அவர்களுக்கு பகிர்ந்து கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொண்டு இவருக்கான மதிப்பளிப்பை வழங்கி வைக்குமாறு அருந்தவ செல்வம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அபிசாந்த் அவர்களை பரிசு பெறுவதற்காக அழைக்கின்றோம். அபிசாந்த் அந்த பரிசுகளை மாணவர்கள் சிரமமின்றி இலகுவாக பெற்றுக் கொள்வதற்காக அதை ஒழுங்குபடுத்தி தருமாறு முன்பள்ளி ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மா கியூட்சன் அவர்களை பரிசு பெறுவதற்காக அழைக்கின்றோம். கியூட்சன் மா கியூட்சன் Hey.
Sunimisa. இதுவரை பரிசுகளை வழங்கி வைத்த அன்னதான சபையினுடைய தலைவர் தொடர்ந்து பவுஸ்டினா அவர்களை பரிசில் பெற வருமாறு அழைக்கின்றோம். பவுஸ்டினா, கே பிரியங்கா, கே பிரியங்கா, இ எஸ்தர், இ எஸ்தர், இதுவரை பரிசுகளை வழங்கி ர அம்புஜா, ர அம்புஜா, கிறிஸ்டியன், கிறிஸ்டியன், ஏப்ராஹிம், ஏப்ராஹிம், இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த கொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய பொருளாளர் திருவை கேதீஸ்வரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பரிசு பெறுவதற்காக தி மதுசாலினி, 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 சி அன்சிகா, சி அன்சிகா, சி அன்சிகா, நாலாண்டேக்கு ஓகே, நாலாண்டே போய் சொல்லிங்க. இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவித்த கொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் திரு தொடர்ந்து சே அஸ்மிதா அவர்களை பரிசு பெறுவதற்காக அழைக்கின்றோம். அஸ்மிதா, இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த மக்கள் படிப்பகத்தினுடைய பொருளாளர் திரு ஆழ்வா பிள்ளை கிருபாகன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்குமாறு முன்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி குருபரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜே சாம்சன், மோ அனன்யா, மோ அனன்யா, பி அஸ்வின், இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த முன்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி நீ கிஷோர், நவீனா, மோ அஸ்வின், மோ அஸ்வின், மோ அஸ்வின், இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். கிருத்திக்சன், கிருத்திக்சன், இதனுடைய தலைவர் திரு சு அருந்தவராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாம் என்போடு அழைப்பது பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு ரொஹான் நிக்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு ஐயா கொஞ்சம் சைடா இருங்க, மறைக்குது.
பரிசுகளை வழங்கி கௌ வினசார் ரவீனா சே ஜெனிலியா பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு லிங்கேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வை பொலிகண்டி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இங்கே நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய ஊரை சேர்ந்த பல பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். அதே போல கடற்தொழில் நீரியல் வளத்துறையினுடைய யாழ் மாவட்ட பிரதி பணிப்பாளர் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அதே போல உறவுகளை இழந்து அவர்களுடைய நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புறவுகள் இந்த நிகழ்விலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த ஊரை சேர்ந்த மக்கள் மதிப்பளிப்புகளை பெறுவதற்காக இங்கே வருகை தந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கான மதிப்பளிப்புகளை வழங்குவதற்காக அல்லது அவர்களுக்கான மதிப்பளிப்புக்கான அனுசரணையினை வழங்கி இருக்கின்ற அனுசரணையாளர்கள் என இங்கே பலதரப்பட்டவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தமை இந்த நிகழ்வை மேலும் மெருகூட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு ஆதரவை வழங்கி இருக்கக்கூடிய, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எமது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சார்பிலே முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நிகழ்விலே ஒரு அங்கமாக இந்த மதிப்பளிப்பை நிகழ்த்துவதற்கு பலர் அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே செல்வேந்திரன் ஞாபகார்த்தமாக திரு செல்வேந்திரன் செந்தூரன் அவர்கள் அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக இன்று வழங்கப்பட்ட கேடயங்கள் அனைத்தையும் அவர் பொறுப்பெடுத்து அந்த அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார். எனவே அவருக்கு முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல காப்புது சாதாரண தர பரீட்சையிலே தோற்றி சித்தி எய்திய ஒரு மாணவிக்கான பணப்பரிசிலை அனுசரணையாக வழங்கி இருக்கக்கூடிய திரு அருந்தவச்செல்வம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இந்த ஆழிப்பேரலையால் காவு கொள்ளப்பட்ட சந்திரன் விமலேஸ்வரி, சந்திரன் யசோதினி, சந்திரன் பத்மாயினி, சந்திரன் லக்ஸியா ஆகியோருடைய நினைவாக அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே மாசிலாமணி சந்திரன் அவர்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து முன்பள்ளி மாணவர்களுக்கான பரிசிலை வழங்கி இருக்கக்கூடிய திருவை விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நிகழ்விலே இந்த குளிர்பான அனுசரணையினை வழங்கி இருக்கின்ற மதிப்புக்குரிய திரு சி பேரின்பராசா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த பொலிகை இணையத்தினர் வழமை போல இன்றைய நிகழ்வையும் தங்களுடைய காணொளி பதிவு கூடாக பதிவு செய்து இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழும் எங்களுடைய உறவுகள் கண்டுகளிப்பதற்கு ஒத்தாசை நல்கி இருக்கின்றார்கள். எனவே பொலிகை இணையத்தாருக்கும் அதன் நிறுவனருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வுக்கு பந்தல் சேவையினை ஆற்றி இருக்கக்கூடிய ஜியா மணப்பந்தல் சேவையினுடைய உரிமையாளர் திரு தவராசா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஒலி அமைப்பை சிறந்த முறையிலே இங்கே வழங்கி இருக்கின்ற அதன் முன்னாள் உரிமையாளர் நலேந்திரன் அவர்களுடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தரன் சவுண்ட்ஸ் இந்த நிகழ்வுக்கு அவர்கள் இலவசமாக இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த பொது அமைப்புகள் பல இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பல வேலைப்பொருட்களின் மத்தியிலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்விலே பொதுச்சுடரை ஏற்றி இங்கே ஒரு சிறந்த உரையை மாற்றி பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி அறிவுறுத்தல்களை வழங்கி இங்கே
மதிப்பளிப்பை பெற்றிருக்கின்ற இந்த மாணவர்களுக்கான அந்த கௌரவிப்புகளையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற யாழ் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துறையினுடைய பிரதி பணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு சுதாகர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஆத்மார்த்தமாக நினைவு கூறுவதற்கும் பல்வேறுபட்ட வழிகளிலே இங்கே ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய ஒட்டுமொத்தமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இதுவரை இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கு அமைதியாக அமர்ந்திருந்து கண்டுகளித்த அனைத்து உறவுகளையும் மீண்டும் நெஞ்சிலிருத்தி எங்களுடைய இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.